Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TRB ல இருந்து PGTRB அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்கங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து Thursday வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா அந்த PGTRB க்கு எப்படி அப்ளை பண்ணனும்? வெறும் ஆன்லைன் மோட் மட்டும்தானா? எக்ஸாம் டேட் என்னைக்கு? பே ஸ்கேல் என்ன? அதுக்கு அப்புறம் சிலபஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாங்க. இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் கிடையாது. நீங்கள் ரெகுலராக வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி நம்ம அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைம் அப்படி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து அனுப்ப முடியும். இதனுடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்ததுன்னா 11th அன்னைக்கு வந்தது. நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா மார்ச் 1st அவங்க அனுப்புகிறாங்க. லாஸ்ட் டேட் ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 25th மார்ச், 25 days தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அதனுடைய நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சைன், இது ரெண்டும் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த கேபியில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அவங்க ஆன்லைன் மோடில் அனுப்பின உடனே நீங்கள் 1 or 2 daysலேயே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு வேலிடான ஒரு மெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர், ஆப்வியஸாக இது எல்லாத்துட்டையுமே இருக்கும், ப்ளஸ் இதுவும் வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26 and 22nd of June month. அதனால நம்மளுக்கு தேவையான டைம் இருக்குங்க. 3-4 months, கம்ப்ளீட்டாக 4 months இருக்குது. நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 4 monthsக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 36,900 அண்ட் மேக்ஸிமமாக வந்து 1,16,600 வரைக்கும் தருவாங்க. அப்புறம் வந்து இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2098. அண்ட் நம்ம சேனலில் நம்ம இங்கிலீஷ் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நாம் என்ன போட்டிருக்கோன்னா இங்கிலீஷோட வேக்கன்சி வந்து 190 + 21. இது 190 வந்து இப்போ ரெகுலராக இருக்கிறது, 21 வந்து பேக்லாக் ஆன வேக்கன்சிஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 211 வேக்கன்சிஸ் இருக்குது இங்கிலீஷ்க்கு மட்டும். ஸோ வாங்க இன்னையிலேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிலபஸை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுவும் PGTRB இங்கிலீஷ் சிலபஸை பற்றி. நீங்கள் என்ன சிலபஸில் தரவாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு 2 or 3 marks கேரண்டியாக கிடைக்குங்க. ஏன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எவ்ரி இயர் எக்ஸாம் வைக்கும்போது மினிமம் வந்து 2 or 3 questions வந்து உங்களுக்கு இதனுடைய ஆத்தர் யார், இந்த போயமோட போயட் யார் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது வந்து ட்விஸ்டடாக கேட்பாங்க. மேபி உங்களுக்கு இது ட்விஸ்டடாக கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் சிலபஸில் தரவாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 or 3 marks இது பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் சிலபஸில் தரவாக இருக்கும்போது இதை படிச்சிட்டோம், இது படிக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிலபஸை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து 4 months இருக்குது. நான் இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா நான் ஆல்ரெடி டிஆர்பி வந்து 2 or 3 times எழுதி எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 marks 5 marks அப்படின்றதில் போனது. ஸோ இந்த டைம் நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, ஒன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக வெளியிட்டோன்னா என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுனாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதை பற்றி வேணும் அதை மாதிரி பண்ணணும்னா நான் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இதில் இன்னும் யோசிச்சிருக்கேன்னா இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். ப்ளஸ் ஆன்லைன் குவிசஸ்லாம் இருக்குது. ஒரு சில சாப்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆன்லைன் குவிசஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இங்கிலீஷ் சிலபஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 10 unitsஸாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிட்ரேச்சர் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரே வந்துட்டு 4 partsஸாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஷேக்ஸ்பியர் இருக்கும், ப்ளஸ் வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர், ப்ளஸ் லிட்ரரி கிரிட்டிசிசம், பிரின்சிபல் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம், இதெல்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு யூனிட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 மாடர்ன் லிட்ரேச்சர். இதில் வந்து 1400லேருந்து 1600 வரைக்கும் எழுதின ஒர்க்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பொயட்ரி. டீட்டெயில்டில் வந்து சாசர் எழுதின ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், ஸ்பென்சர் தி ஃபேரி குவீன் புக் 1 மட்டும் படித்தா போதும்.
ப்ளஸ் நான் டீடைல்டு ஸ்டடி வந்து ஸ்பென்சரில் ப்ரொத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியன், வாட் அண்ட் சரேயில் வந்து செலெக்ஷன் இன் பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ். இதில் வந்து வால்யூம் 1 மட்டும் நம்ம படித்தா போதும். இதில் ஏன் டீடைல்டு அண்ட் நான் டீடைல்டு ஸ்டடின்னு கொடுத்துருக்காங்கன்னா, நான் டீடைல்டு ஸ்டடியில் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி தீம் அதெல்லாம் மட்டும் பேசிக்கான விஷயங்கள்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் டீடைல்டு ஸ்டடியில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர்சிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 லைன்ஸ் கொடுத்து இதனுடைய ஸ்பீக்கர் யார், இது எந்த இதுலேருந்து வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் டீடைல்டு அண்ட் நான் டீடைல்டு ஸ்டடின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. பேலட்ஸ் பீகாக்னுடைய வால்யூம் 2 மட்டும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா டீடைல்டில் பேக்கன், எஸ்எஸ் ஆஃப் பேக்கனில் வந்து ஆஃப் ட்ரூத், ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஆம்பிஷன் அண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் வந்துட்டு எஸ்ஏஸ் ஆஃப் பேக்கன்லேருந்து நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்னிலேருந்து அப்பாலஜி ஃபார் பொயட்ரி. நெக்ஸ்ட் நான் டீடைல் ஸ்டடியில் வந்துட்டு புக் ஆஃப் ஜாப் அப்படின்றது பைபிள்லேருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ட்ராமா, அதில் பார்த்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில் மார்லோது டாக்டர் ஃபாஸ்டஸ், நான் டீடைல் ஸ்டடியில் கிட் த ஸ்பானிஷ் ட்ராஜடி, பென் ஜான்சன் த அல்கமிஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2, இதுவும் மாடர்ன் லிட்ரேச்சர். இதில் வந்து 1600லேருந்து 1798 வரைக்கும் இருக்க ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொயட்ரி. இதில் வந்து டீடைல் ஸ்டடி இது வந்து டன் த கெனானைசேஷன் த எக்ஸ்டஷி. நெக்ஸ்ட் வந்து மில்டன் தி பாரடைஸ் லாஸ்ட். இதில் வந்து புக் நம்பர் 9 மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ளஸ் அதனுடைய பாரடைஸ் லாஸ்ட் தான் என்ன, அது டோட்டலாக என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து போப் த ரேப் ஆஃப் லாக். நெக்ஸ்ட் நான் டீடைல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்டன் தி சாம்சன் அகோனஸ், கிரே காலின்ஸ் அண்ட் பிளேக் 3 பேர்த்து சேர்த்து பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் நம்பர் 3. நெக்ஸ்ட் ஹெர்பர்ட் தி அஃப்ளிக்ஷன் the புள்ளி, மார்வல் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். நெக்ஸ்ட் ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில் ஜான்சன் லைஃப் ஆஃப் மில்டன், நான் டீடைல் ஸ்டடியில் பன்யன் த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ஃபீல்டிங் டாம் ஜோன்ஸ். நெக்ஸ்ட் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில் ட்ரைடன் ஆல் ஃபார் லா அண்ட் ஷெரிடன் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். நான் டீடைல்டு ஸ்டடியில் Congreve the way of the world and Goldsmith she stoops to conquer. Next unit number 3 modern literature. இது பார்த்தீங்கன்னா 1798லேருந்து 1832 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து பொயட்ரி டீடைல் ஸ்டடியில் வேர்ட்ஸ்வர்த் இம்மார்டாலிட்டி ஓட் அண்ட் டின்டன் அவே. நெக்ஸ்ட் காலரிட்ஜ் ஓட் டு டிஜெக்ஷன் அண்ட் குப்லகான். நெக்ஸ்ட் கீட்ஸ் ஓட் ஆன் அன் கிரீஷியன் ஏர்ன், ஓட் டு ஆட்டம். ஷெல்லி ஓட் டு த வெஸ்ட் விண்ட். நெக்ஸ்ட் நான் டீடைல் ஸ்டடியில் வேர்ட்ஸ்வர்த் ப்ரிலூட் புக் நம்பர் 1 மட்டும் போதுங்க. நெக்ஸ்ட் ஷெல்லி அடோனிஸ். ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா டீடைல் ஸ்டடியில் லாம் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா, கிறிஸ் ஹாஸ்பிட்டல், த சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ். இந்த 4 எஸ்ஏஸ் மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டா போதுங்க. மற்றபடி மற்ற இருக்க எஸ்ஏஸ்லாம் வந்து நேம் ஆஃப் த எஸ்ஏஸ் ப்ளஸ் ஜிஸ்ட் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்லிட் மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் பொயட்ஸ். நான் டீடைல் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஷெல்லி எ டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி, வேர்ட்ஸ்வர்த் ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பிளானட்ஸ். நெக்ஸ்ட் ஜேன் ஆஸ்டின் எம்மா. இந்த ஃபிக்ஷன் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ப்ளஸ் ஜேன் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா 6 ஃபிக்ஷன்ஸ் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. அதை பற்றி ஒரு நான் டீடைல்டு இதாக படிச்சிங்கன்னா போதும். ப்ளஸ் வந்து எமிலி பிரான்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4, இதுலேயும் மாடர்ன் லிட்ரேச்சர். இதில் வந்து 1832லேருந்து டில் டேட் வரைக்கும் இருக்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொயட்ரி டீடைல் ஸ்டடியில் வந்து அர்னால்டு டாவர் பீச் த ஸ்காலர் ஜிப்சி. நெக்ஸ்ட் ப்ரௌனிங் ஆண்ட்ரியா டெல் சாட்டோ, டெனிசன் மார்ட்டி டி ஆர்த்தர், டபிள்யூபி இட்ஸ் பைசாண்டியம், எலியட் த வேஸ்ட்லேண்ட். நான் டீடைல் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஹாப்கின்ஸ் த ரெக் ஆஃப் த டியூட்ஸ்லேண்ட், த செலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஓவன் டபிள்யூஹெச் ஆர்டன், ஸ்டீஃபர் ஸ்பெண்டர் இந்த ஃபேபர் புக் ஆஃப் மாடர்ன் வேர்ஸ். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் டீடைல் ஸ்டடி கார்லீல் வந்து த ஹீரோ ஆஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். இது வந்து எதுலேருந்து எடுத்துருந்தா ஆன் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப்லேருந்து. நெக்ஸ்ட் மேத்யூ அர்னால்டில் த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி.
T.S. Eliot The Tradition and Individual Talent. Non-detailed ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா டிக்கன்ஸ் தி கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், ஜார்ஜ் எலியட் தி மிடில் மார்ச், ஹார்டி தி ஜூட் தி அப்ஸ்கியூர். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். விர்ஜீனியா வுல்ஃப் தி டு த லைட் ஹவுஸ், கிரஹாம் கிரீன் த பவர் அண்ட் த க்ளோரி. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் இல்லாமல் எந்த லிட்ரேச்சரும் நம்ம படிச்சிருக்க முடியாது. அதனால் ஷேக்ஸ்பியர் பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து நம்ம ரெண்டு ட்ராமா மட்டும்தான் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். அது ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்பத்தும் த டெம்பஸ்ட்டும். மற்றது வந்து எல்லாமே நீங்கள் நான் டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா போதும். அதில் கொடுத்துருக்காங்க ஹென்ரி IV Part 1 ப்ளஸ் மெஷர் ஃபார் மெஷர், ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா. இது மூணு நீங்கள் நான் டீட்டெயில் ஸ்டடி இதாக பண்ணால் போதும். பட் இருந்தாலுமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து நீங்கள் ஷேக்ஸ்பியரை பற்றியோ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் பற்றியும் போயம் பற்றியும் சானட்ஸ் பற்றியும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதில் வந்து ஜென்ரலாக வந்து கேட்குறதே வந்து 1 or 2 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர். இதில் வந்து பொயட்ரி. இது வந்து டீட்டெயில்டு ஸ்டடி என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன் தி அவுட் ஆஃப் த கிரேடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங். Next, Emily Dickinson, Because I Could Not Stop for Death. Next, Robert Frost, Mending Wall, Bitches, West Running Brook. Then Sylvia Plath, the Daddy. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் ஸ்டடியில் வால்ட் விட்மன் தி பேசேஜ் டு இந்தியா, E.E. Cummings தி கேம்பிரிட்ஜ் லேடிஸ், ஹார்ட் கிரைன் தி டூ ப்ரூக்லின் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ஸ்டடியில் எமர்சன் தி அமெரிக்கன் ஸ்காலர், Faulkner the Nobel Prize acceptance speech. Non-detailed ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா தோரு தி வால்டன், ஜேம்ஸ் தர்சர் தி Owl in the Attic. நெக்ஸ்ட் ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்க் ட்வெயின் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், மெல்வில் இது வந்து மோபி டிக், ஹெமிங்வே தி ஓல்ட் மேன் அண்ட் த சீ. இது 3 ஃபிக்ஷனும் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ஸ்டடியில் Eugene O'Neill The Hairy Ape, Arthur Miller The Death of a Salesman. Next non-detailed ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா Tennessee Williams A Streetcar Named Desire, Edward Albee Who is Afraid of Virginia. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th யூனிட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இதில் வந்து 2 இதாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் ஒரு பார்ட் இருக்கும், ப்ளஸ் காமன்வெல்த் லிட்ரேச்சரும் ஒரு பார்ட் இருக்கும். பொயட்ரி அதில் டீட்டெயில்டு ஸ்டடி டாகூர்து கீதாஞ்சலி, அரபிந்தோது தாட் த பாரஸ்லேட். நான் டீட்டெயில்டு ஸ்டடி இது வந்து போயம்ஸ் ஆஃப் சரோஜினி நாயுடு அண்ட் டோரு தட் ஃப்ரம் த கோல்டன் ட்ரெஷரி ஆஃப் இந்தியன் பொயட்ரி, போயம்ஸ் ஆஃப் A.K. ராமானுஜம், ஆர் பார்த்தசாரதி, கமலாதாஸ் அண்ட் நிசிம் எழில் ஃப்ரம் 10th-20th century இந்தியன் poets எடிட்டட் பை ஆர் பார்த்தசாரதி. நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ். இதில் டீட்டெயில்டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா அனந்த குமாரசாமி அரபிந்தோது த டான்ஸ் ஆஃப் சிவா. இந்த டைட்டில் எஸ்ஸே மட்டும் படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து நான் டீட்டெயில்டு ஸ்டடியில் நேருது அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா முல்க்ராஜ் ஆனந்த் கூலி. அடுத்து ராஜாராவ் வந்து கண்டபுரா. நெக்ஸ்ட் வந்து R.K. நாராயண் த இங்கிலீஷ் டீச்சர். அடுத்து வந்து கமலா மார்க்கண்டேயா, அதில் அவங்களது வந்து A Handful of Rice. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராமா. அதில் டீட்டெயில்டு ஸ்டடி டாகூர்து முக்ததாரா, அடுத்து கிரிஷ் கர்னாது துக்லக். நெக்ஸ்ட் நான் டீட்டெயில்டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா குருச்சரண் தாஸ் வந்து லரைன் சாஹிப். அடுத்து வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர். இதுவும் 7th யூனிட்டே தான். இந்தியன் லிட்ரேச்சர் ப்ளஸ் காமன்வெல்த் லிட்ரேச்சர் கம்பைண்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பொயட்ரி டீட்டெயில்டு ஸ்டடி கிடையாது. நான் டீட்டெயில்டு ஸ்டடி என்னன்னு பார்த்தீங்கன்னா E.J. பிராத் இது வந்து த டையிங் ஈகிள், ஜுடித் ரைட் வந்து த ஃபயர் இன் த மர்டரிங் ஹட் த செடாஸ். அடுத்து வந்து ஓல்ட் சோயிங்கா த டெலிஃபோன் கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் வந்து அபியோஷே நிக்கோல் த மீனிங் ஆஃப் ஆஃப்ரிக்கா, A.D. ஹோப் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா சினுவா அச்சீபி த நாவலிஸ்ட் ஆஸ் டீச்சர். நெக்ஸ்ட் ஃபிக்ஷனில் சினுவா அச்சீபி திங்ஸ் ஃபால் அபார்ட். நெக்ஸ்ட் ஆலன் பேட்டன் கிரை த பிலவுட் கண்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராமா. அதில் என்னென்ன டீட்டெயில்டு ஸ்டடியில் ஓல்ட் சாயங்காது த லயன் அண்ட் த ஜுவல். நான் டீட்டெயில்டு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா டக்ளஸ் ஸ்டீவர்ட் நெட் கெல்லி ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் யூனிட். இதில் வந்து யூனிட் 8 இது வந்து அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்.
இதில் வந்து 10 பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன், லிட்ரரி மூமெண்ட்ஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி, ஃபெமினிசம், teaching of English in India, journalism and creative writing in English, postmodernism. Next வந்து யூனிட் 9. இதில் வந்து history of English language. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா origin of language, place of English in the Indo-European family, general characteristics of Old and Middle English, the rise and growth of modern English, growth of vocabulary Greek, Latin, French, Italian, Scandinavian and other foreign influences, word formation. Next வந்து change of meaning. Next the markers of English, the makers of English, the Bible, Spencer, Shakespeare, Milton and Dr. Johnson. இவங்கள பற்றிலாம் நம்ம படிக்கணும். American English, Indian English, characteristics of modern English, spelling reform, English lexicon. இதை படிக்கணும். நெக்ஸ்ட் அந்த யூனிட்லேயே 9th யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக்ஸ். இதில் என்னென்னலாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன், த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ், ஸ்பீச் அண்ட் ரைட்டிங், ஃபார்ம் அண்ட் மீனிங், வேர்ட் கிளாஸ் அண்ட் ஃப்ரேஸ், கன்கார்ட் அக்ரிமெண்ட் அண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன், ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, இடியோலெக்ட் அண்ட் டயலெக்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர். இதில் வந்து புக்ஸ் ஃபார் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்க்கும், அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கும். இந்த புக்ஸ்லாம் நீங்கள் முடிஞ்சால் படிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதை பற்றி நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தி பொயட்டிக்ஸ், ட்ரைடன் தி எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசி, காலரிட்ஜ் தி பயோகிராஃபியா லிட்ரரியா, கீட்ஸ் தி லெட்டர்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் ட்ரெடிஷன் மேக்மில்லனோடது, T.S. Eliot the metaphysical poets, I.A. Richards the 4 kinds of meaning, William Empson the 7th type of ambiguity, Northrop Frye the archetypes of literature, L. Trilling the sense of the past, Brooks the irony as a principle of structure, Alan Tate the tension in poetry. எல்லாரும் சிலபஸை மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்யூ.